அக்கா கல்யாண விஷயத்த மறைச்சனால அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிராமா போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி யூரிக்கு டவுட். அதனால அவன் முன்னாடி அவங்க 2 பேரையும் கிஸ் பண்ண சொல்றான். இதை கேட்ட அக்கா யோருக்கு செம டென்ஷன் ஆகுது. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. லாய்ட் அவ கிட்ட வரான். அப்ப யோர் பக்கத்துல இருந்த ஒயின் எடுத்து கடகடன்னு குடிச்சிடுறா. இதை பார்த்த யூரி, உங்க 2 பேருக்கும் உண்மையாவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பணும்னு நினைச்சீங்கன்னா ஏன் முன்னாடி இப்ப கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கிட்ட யோர் ஃபோக் ஸ்பூன் எடுத்து அவனை ஏன் பண்ணி வீசுறா. அப்ப சொல்றா, உண்மையான லவ்னா என்னன்னு சொல்லிட்டு இப்ப நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா லாய்ட சாட்சி அவனை கிஸ் பண்ற மாதிரி போறா. அண்ட் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 9. மேலும் அடுத்தடுத்த எபிசோட்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க. சின்ன வயசுல அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோர் கிட்ட காட்டுவான். அதுக்கு யூரிக்கு முத்தம் கொடுத்திருப்பா. இதை நினைச்சு பார்த்து, இல்ல என் அக்கா ஏன் முன்னாடி இன்னொருத்தனுக்கு கிஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட போறதுக்கும் யோர் லாய்ட கிஸ் பண்ண போறதுக்கும் கரெக்டா இருந்துச்சு. அப்ப திடீர்னு நிதானிச்ச யோர், இல்ல நம்ம கிஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாய்ட அடிக்கலான்னு போகும்போது கரெக்டா அவங்க தம்பி குறுக்கல வந்துடுறான். அந்த அடி அவன் மேல விழுந்துடுது. அப்படியே அவன் பறந்து போய் விழுந்துடுறான். இந்த சத்தம் கேட்டு ஆன்யா தூக்கத்துல இருந்து எழுந்துச்சு, என்னது வாழ்ந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறா. யோர் லாய்ட தான் அடிக்க வந்தா அப்படின்றது தெரியாம யூரியோ, அப்ப உனக்கு அவனை அவ்வளவு பிடிக்குமா, நீங்க ரொமான்ஸ் பண்றதை நான் டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லிட்டு என்னையே அடிச்சிட்டல நீ, சரி ஓகே நான் இப்பயே சொல்றேன், லாய்ட் ஃபோர்ஜர் இனிமேல் எங்க அக்கா உங்களுக்கு தான், இப்பயே நீங்க அவளை கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்ட யோருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே தம்பிய மறுபடியும் ஒரு அடி அடிக்கிறா. அவன் மறுபடியும் பறந்து போய் செவத்துல விழுறான். அவன் மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா வழியுது. அப்ப லாய்ட், உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, உங்க முகத்துல ரத்தம் வழியுது, எங்களுக்குள்ள இதெல்லாம் சகஜம், நாங்க இப்படிதான் பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். டே யூரி, உனக்கு ஒன்றும் ஆகலல்ல, நீ ரொம்ப தள்ளாடுற. அக்கா நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க தான் ரொம்ப தள்ளாடுறீங்க. இதை பார்த்த லாய்டுக்கு லைட்டா பொறாமையாகுது. அதனால அவன் சொல்றான், உங்க 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீ உங்க அக்கா மேல எவ்வளவு அன்பா இருக்கன்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது. நீங்க 2 பேரும் அப்பா அம்மா இல்லாம வளர்ந்துருப்பீங்க, அதனால ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. இன்னும் உண்மையா சொல்லணும்னா உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் நீயும் நானும் சேர்ந்து இவரை நல்லா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்ட யூரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால அப்ப வீட்டை கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி, இப்ப நான் போறேன் ஆனா மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து ஓடிடுறான். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி லாய்டுக்கு யூரியோ எவ்வளவு பாசமா இருந்தாங்கன்றத ஞாபகம் வருது. உடனே அவனே கேட்டுக்கிறான், நம்ம எப்பத்துல இருந்து மத்தவங்களை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா யூரி ஒருத்தவங்க கிட்ட, எங்க ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்கு, நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போ. அப்படியே காலையில விடுது. ஆன்யா தூங்கி எழுந்து வரா. அப்ப லாய்ட் நினைக்கிறான், இந்த யூரி ஒரு சீக்ரெட் போலீஸ். இந்த விஷயம் யோருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ. இந்த விஷயத்த நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இதை ரீட் பண்ண ஆன்யா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றான். அப்படியே இந்த சாப்பாடு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாத்திடுறா. இதை கிட்ட யோரு, எனக்கு சாப்பாடு நல்லா இல்லையா, இன்னைக்கு நான் தானே பண்ணேன். யோரு மனசுக்குள்ள காலையில இருந்தே லாய்ட் நம்மள ரொம்பவே அவாய்ட் பண்றாரு, ஒருவேளை நான் நல்ல ஒய்ஃபா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. லாய்ட் என்ன பண்றான்னா, அவன் சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக யோரோட காலர்ல மைக் செட் பண்றான். அப்படியே அவங்க 2 பேரும் ஆன்யாவை பஸ் ஏத்தி விடுறாங்க. அப்ப ஆன்யா சொல்றா, 2 பேரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்படியே சீன் கட் பண்ணி இந்த பக்கம் யூரிய காட்டினா அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அவரு கேக்குறாரு, உங்க அக்காவோட ஹஸ்பண்ட் நல்லவர் தானே? அதுக்கு யூரியோ, அவர் நல்லவர் தான், ஆனா எனக்கு அவர் மேல டவுட்டா இருக்கு. ஸ்பைஸ் கூட இப்படிதான் நாடகம் ஆடுவாங்க, அவனுடைய உண்மையான முகத்தை நான் தெரிஞ்சுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அவன் ஃப்ரெண்டு சொல்றான், விட்டா உங்க அக்கா வீட்டுல மைக்ரோஃபோனே வைப்ப போல இருக்கே. உடனே யூரி, அதை எப்படி நான் மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டங்குன்னு செவுத்துலயே இடிச்சுக்கிறான். அப்ப அதுவும் அவன் பிளான்ல இருந்திருக்கு. அப்படியே இந்த பக்கம் யோர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி ஒரு நல்ல ஒய்ஃபா நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. இதை அப்படியே மைக்ரோஃபோன்ல லாய்டும் கேட்டுக்கிட்டு இருக்கான். இதை நம்ம அப்படியே நம்ப கூடாது, ஒருவேளை இது கூட ட்ரைனிங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்ப யோரோட மேனேஜர் யோர் கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து இதை போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் பண்ண சொல்லி சொல்றாங்க. அவளும் அதை எடுத்துக்கிட்டு கிளம்புறா.
ஒருவேளை வீட்டு செலவுக்கு எந்த காசுமே தரலையே, எல்லா செலவையும் லாய்ட் தான் பாத்துக்கிறாரு, அதனாலதான் நம்ம மேல கோவமா இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே நடந்து போறா. எதிரில 2 போலீஸ் வராங்க. அவங்க யோர்கிட்ட இருந்து அவளுடைய லெட்டரை வாங்குறாங்க. அதை பிரிச்சு பார்த்த போலீஸும் இதுல நிறைய வரைஞ்சிருக்கு. இது என்ன சீக்ரெட் கோடா, நீங்க என்ன ஸ்பையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல இல்ல எனக்கு எதுவும் தெரியாது, இது எங்க மேனேஜர் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்படிலாம் எங்களால நம்ப முடியாது, நேத்து தான் ஒரு ஸ்பையை நாங்க பிடிச்சோம், நீ ஸ்பையா இருக்க மாட்டேன்னு எந்த உத்தரவாதமும் இல்ல, மரியாதையா நீங்க என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவங்க 2 பேரும் வேற யாரும் கிடையாது, நம்ம ட்வைலைட்டும் அவனுடைய ஃப்ரெண்டும் தான். அவங்க பிளான் என்னன்னா, உண்மையால யோருக்கு யூரி சீக்ரெட் போலீஸ் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருந்தா இந்த சிச்சுவேஷன்ல அவனுக்கு கால் பண்ணி அவன்கிட்ட ஹெல்ப் கேட்பா, அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளான் அவன் பண்ணிருப்பான். அப்ப ட்வைலைட்டோட ஃப்ரெண்டு யோரை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுக்கிறான். அப்ப யோரும் நான் ஒரு கல்யாண பொண்ணு, என்னோட புருஷனும் தம்பியும் ரொம்பவே பாவம், உங்களால அவங்களுக்கு எதனா பிரச்சனை ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதை கேட்டு ட்வைலைட்டோ அவகிட்ட இருந்து வாங்கின லெட்டரை பாக்குறான். இந்த டிராயிங்ல இருக்கிறது ஸ்பை கோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. யோரோ என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா. நான் தான் சொன்னல ட்வைலைட், நீ நினைக்கிற மாதிரி அவங்க இல்லைன்னு தெரிஞ்சா நீ கண்டிப்பா வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ட்வைலைட்டோ நம்ம தான் தேவையில்லாம அவள் தப்பா நினைச்சிட்டோம் போல இருக்கு, எல்லார் மேலயும் சந்தேகப்பட்டு கடைசியில யோரையும் சந்தேகப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிடுறான். அங்கிருந்து கிளம்புன ட்வைலைட் கரெக்டா யோர் இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கே வரான். எதுவுமே நடக்காத மாதிரி அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்ப யோர் லாய்ட பார்த்து ஷாக் ஆகுறா. நீங்க என்னங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்படி அவங்க பேசும்போது யோர் லாய்ட் கிட்ட நான் உங்களுக்கு நல்ல ஒய்ஃபா நடந்துக்கலன்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதை கிட்ட லாய்டோ, யோர் நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க, நீங்க எப்பவுமே நீங்களா இருக்கிறது தான் எனக்கும் ஆன்யாக்கும் பிடிக்கும், உங்களை எப்பவுமே மாத்திக்கணும்னு நினைக்காதீங்க. இதை கேட்ட யோருக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. லாய்ட் என்ன பண்றான்னா யோர் காலர்ல இருந்து மைக்ரோஃபோனை உடைச்சிடறான். அப்புறம் 2 பேரும் ஒன்னா வீட்டுக்கு போறாங்க. ஆன்யாவும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரா. அப்போ இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்து எப்படி இந்த எபிசோட் முடியுது. இப்போ லாய்டுக்கு யோர் மேல இருந்த சந்தேகம் போயிடுச்சு. ஆனா நமக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு, அது யூரி. இதுக்கப்புறம் யூரி நம்ம லாய்டை ஏத்துப்பானா மாட்டானா, இந்த எபிசோட்ல நம்ம டேம் என்ன பார்க்கவே இல்லை. அடுத்த எபிசோட்ல அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுக்கு நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், பக்கத்துல இருக்க பெல்ல தட்டி விட்டுக்கணும், அப்பதான் வீடியோ போட்ட உடனே டக்குன்னு பார்க்க முடியும். சரி, ஓகே, டாடா, பாய் பாய்.